தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பாஜகவுக்கே இடம் இல்லை. 2 விழுக்காடு இருந்தது. பாஜக இருக்குன்னு திமுக தான் ஒரு மாயத்தோட்டத்தை உண்டாக்கி இன்னைக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய உதயநிதி போன்றவர்கள்லாம் நாங்கள் யார் எதிரின்னு பார்க்காமையே போயிட்டோன்னு புலம்பக்கூடிய நிலைமை. சரி, நீங்க போட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல யாருக்கா நீங்க தமிழ்நாட்டில் மன்சூர் அலிகானுக்கும் அண்ணாமலைக்கும் போட்டின்னு சொல்லுங்க. நீங்க இருக்கக்கூடிய கமலஹாசனுக்கும் அண்ணாமலைக்கும் போட்டின்னு சொல்லுங்க. இங்க அண்ணாமலை அவர்கள் பாஜக அரசியல் களத்தில் இருந்து அங்க அரசியலை சந்தித்து அங்க தலைவர் பதவி கூட கொடுக்கலங்க. தலைவர் பதவி கொடுக்காம இன்னைக்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அது அவரோட இஷ்டம். யார் வேணா வரலாம் அரசியலுக்கு. மக்கள் மன்றத்தில் மக்கள் தான் அதுக்கான முடிவை கொண்டு வர போறாங்க. இதை தமிழக வெற்றி கழக ஷேர் அவர்கள் சொல்ற மாதிரி, மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் டிஎம்கேவா டிவிகேவா என்ற போட்டி தான் இருக்கு. வரும் தேர்தலில் நான் பார்க்கிறேன் எதிர்கட்சி இல்லாத ஒரு சட்டமன்றம் உருவாகும். அதை தான் மக்களும் நேசிக்கிறாங்க. இன்னைக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போயிருந்தா 215 சீட்டை பெற்றிருப்பாங்க. இன்னைக்கு வரும் தேர்தலில் எதிர்கட்சி இல்லாத சட்டமன்றம் நான் பார்க்கிறேன். அண்ணாமலை என்ன ஆவார்? இல்ல, நீங்க அண்ணாமலை மக்கள் மன்றத்தில் வந்திருக்காரு சார். நீங்க அண்ணாமலைன்னு சொல்லி பேசுறதே எனக்கு நகைச்சுவையா இருக்கு. அவர் களத்துல இருக்காரா மக்கள் தான் முடிவு பண்ணும். இது நீங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பார்ட்டி ஆரம்பிச்சு 2.5 வருஷத்துல மக்கள் மன்றத்தில் சென்று விதிலை கொண்டு போய் மக்களிடம் போய் கொண்டு சேர்த்து, அவருக்கான கொள்கை தலைவர்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து, தேர்தல் வாக்குறுதியை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து 2.5 வருஷத்துல ஒரு பார்ட்டி ஆட்சியை பிடிச்சிருக்குன்னா அதை பத்தி நீங்க பேசுவீங்களா? அண்ணாமலை பார்ட்டி ஓபன் பண்ணிருக்காருன்னா அண்ணாமலை பார்ட்டி தமிழ்நாட்டில் யார் வேணா பார்ட்டி ஓபன் பண்ணிட்டோம். ஆனா நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் இருக்க அரசியலோட நீங்க இப்படி கேட்கணும். யார புதுசா அண்ணாமலைக்கு நேரா யார் பார்ட்டி ஓபன் பண்ணா கேட்கணும். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டில வந்துருச்சு. அதோட இதை கம்பேர் பண்ண தேவையில்லைன்னு பாக்குறேன். இந்த திருப்பரங்குன்றம் விஷயம்ல கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலை இருந்துச்சோ அதன்படி தான் பண்ண முடியுன்ற மாதிரி அமைச்சர் நிர்மல்குமார் ரொம்ப ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன். அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. 2 வருஷம் இல்லைங்க 10 வருஷம்ன்றதை கோட் பண்ணிருக்காரு. நான் அந்த வார்த்தையை பார்த்தேன். என்ன சார், இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல பாஜகவும் திமுகவும் முழுக்க காரணம் சார். மக்கள் அந்த திருப்பரங்குன்ற மக்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணன் தம்பியாக மாமா மச்சனாக இருக்கிறாங்க. எத்தனையோ நூற்றாண்டு வாழ்ந்திருக்கிறாங்க. எத்தனையோ நூற்றாண்டு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அந்த குடும்பங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை யாரு உண்டாக்குனா? இந்த பிரச்சனையை உண்டாக்குனா திமுக உண்டாக்குச்சு. மேல போனவங்களை யார், எந்த கலெக்டர் தடுத்தாரு, எந்த போலீஸ் தடுத்துச்சு, எந்த தாசில்தார் தடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக. இப்ப இதை வச்சு அரசியல் பண்ணோம்னா இங்க இருக்கக்கூடிய RSS பாஜக. திமுக என்ன நினைச்சதுன்னு கேட்டீங்கன்னா இதையெல்லாம் பண்ணி தமிழ்நாட்டில் பாஜக வர வைக்கணும் முயற்சி பண்ணிச்சு. இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அதான திமுக பாஜகவை எதிர்க்குது ஒரு மாய கும்பத்தை கட்டமைப்பாங்க. அது கள்ள கூட்டணி வைத்துதான் திமுக தமிழக அரசியல் களத்தை சந்திச்சிச்சு. இஸ்லாமியர்களுக்கு எதிர்மறையான கொள்கையில பாஜக இருக்குன்னா திமுகவும் இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி தராது. ஏன்னா பாஜகவுக்கு பாத்தீங்கன்னா சாஃப்டா திமுக களம் காணும். அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யறோம்னு சொன்னா இங்க ஒரு ஸ்டெண்ட் அடிக்கும். சுப்ரீம் கோர்ட்ல போய் வெளியில வந்தா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஸ்டெண்ட் அடிக்கும். அப்ப இதுவும் பாஜக பயந்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான். தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்னா பாஜக பாரத பிரதமரை பார்க்காம அவர்களுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா, அவங்க அமைச்சரவைக்கு பிரச்சனை, அவங்க ஆட்சிக்கு பிரச்சனைனா உடனே ஓடி போய் நிற்கக்கூடிய அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம். கள்ள கூட்டணியா இருக்கு. இன்னைக்கு வெளிப்படையாக நான் கேட்கிற தமிழ்நாட்டுக்காக நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், மாப்பிள்ளை சபரிஷ் சார் அவர்கள் எதுக்குனாச்சும் நீங்க தமிழ்நாட்டுக்காக ஒன்றிணைந்து பயணிச்சிருக்கீங்களா? எதுக்கு நீங்க மைசூருக்கு போறீங்க? அங்க யார் சந்திச்சா? என்ன பேச்சு நடந்தது? பாஜக எந்த அமைச்சரவைக்கு நீங்க வாங்க போறீங்க? ஏற்கனவே அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில உங்களோட மருமகன் முரசொலி மாறன் அவர்களுக்கு வாங்கி அவரோட சுடுகாட்டுக்கு பிரதமரையா உட்கார வச்சிங்களே. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வு தான். அதை நோக்கி திமுக போறாங்க என்பதை இன்னும் ஓரிரு நாள்ல ஓரிரு மாதத்துல நீங்க பார்க்க தான் போறீங்க. முழுக்க தமிழ்நாட்டில் பாஜகவையும் RSSஐயும் வளர்க்கணும்னு முழு நோக்கத்தோடு திமுக செயல்படுது. இஸ்லாமியர்களை வைத்து ஏமாத்தலான்னு பார்த்தாங்க. இஸ்லாமியர் பூரா தமிழக வெற்றி கழகத்து வாக்களிச்சிட்டாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை மத்தி காஜிமார் தெரு மாப்பாளையத்திலலாம் 80 விழுக்காடு இஸ்லாமியர்கள் எனக்கே வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ இஸ்லாமியர்கள் வாக்கு பறிபெயர்ச்சி ஒன்னு ஏமாத்த முடியல. அப்ப என்ன நினைக்கிறாரு? நம்ம பாஜகவை நோக்கி
போலான்னு இவரோட முடிவு பண்ணி இந்த களத்துல இறங்குறாரு. இஸ்லாமியர்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னா இஸ்லாமியர்களோட இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ச்சியாக சுதந்திரத்துக்கு பின்னாடி திமுகவோட இருந்ததுங்க. திமுகவே பிரச்சாரம் பண்ணாங்க, திமுகவே வந்து பாத்தீங்கன்னா கொடியை பிடிச்சாங்க. திமுக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி போன்றவர்கள்லாம் வரணும்னு சொல்லி களத்துல இருந்தாங்க. அப்ப இஸ்லாமியர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கூட கொடுக்கல. இன்னைக்கு மினிஸ்ட்ரியை கொடுத்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்திருக்காங்கன்னா மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சார் அவர்கள் தான் கொடுத்திருக்காங்கன்னு ஒட்டுமொத்த இஸ்லாமியர் கிறிஸ்தவர் வாக்கு வந்துருச்சு. திமுக பாஜகவை நோக்கி பயனடுத்தலாம். இஸ்லாமியர் ஓட்டு போட போறது இல்ல, கிறிஸ்தவரும் ஓட்டு போட போறது இல்ல, தமிழ்நாட்டு மக்களும் ஓட்டு போட போறது இல்ல. அப்ப என்ன நினைக்கலாம், இருக்கிற ஆட்சி ஒரு அமைச்சரவை தேவை. இந்த 3 வருஷ ஆட்சியில நம்ம வந்து அமைச்சரவை வச்சு ஓட்டிட்டு போனோம். அதனால அமைச்சரவை நோக்கி போறாங்கன்னு பாக்குறேன். கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.